ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியார் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னப்பட்ட நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 2 விதமான கூட்டங்களை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று, விருத்த சேதனத்தினாலே தேவனுடையவர்களாகவும், விருத்த சேதனம் இல்லாததினாலே புறஜாதிகளாய் என்று சொல்லியும் அவர்கள் தேவனுக்கு தூரமானவர்களாகவும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே விருத்த சேதனம் இல்லாமையினாலே தூரமாயிருந்த புறஜாதியாரும் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாய் இருந்தவர்களையும் இந்த இரு தரத்தாருக்கு நடுவிலே பகையை இருக்கக்கூடிய பகையை அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களாக தேவனற்றவர்களாக இருந்தார்கள். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பகையை சிலுவையினாலே கொண்டு போடுகிறார். அந்த சிலுவையினாலே அவர்கள் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி இருதரத்தாராக பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சொந்தமானவர்களாக மாறுபடி இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருதரத்தாருக்கும் நடுவிலே இருந்த பகையை கொன்றுபட்டார். தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே தம்முடைய ஜீவனையை கொடுத்து இருதரத்தாரையும் தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதரத்தாரையும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர் ஒன்று சேர்க்கிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருக்கு தூரமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். தெய்வனற்றவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட அதை தான் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றுள்ளமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு தூரமாயிருந்தவர்கள், இஸ்ரவேலுடைய காணாட்சிக்கு புறம்பானவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா விதமான வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராயிருந்தவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தவர்கள், இவ்வுலகத்திலே தேவனற்றுள்ளமாய் இருந்தவர்கள். அப்படிப்பட்ட நம்மையும் கூட அவர்களோடு கூட ஒன்றாய் இணைந்து தம்முடைய பிதாவுக்கு முன்பாக ஒப்புரவாக்கினார். எப்படி? கல்வாரி சிலுவையில் அவர் கல்வாரி சிலுவையில் அந்த பகையை கொண்டு போடுகிறார். விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், உடன்படிக்கைகள் இவைகளினாலே பிரித்து வைத்து பகைமையாய் காணப்பட்ட இவைகளை எல்லாம் சிலுவையிலே ஆண்டவர் அந்த பகைமைகளை கொண்டு போடுகிறார். அவைகளெல்லாம் கொண்டு போட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் சபையாக, சரீரமாக, கிறிஸ்து தலையாக இருக்கும்படி இருதரத்தாரையும்
ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சபையானது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். சபையானது சரீரமாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எந்த ஜாதியானும், எந்த கோத்திரத்தானும், எந்த மனுஷனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரமாய் மாறிவிடுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருதரத்தாருக்கும் நடுவில் இருந்த பகையை எல்லாம் கொன்று தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கினார்.